தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு உரையாட ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் இணைந்திருக்காங்க. வாங்க பேசலாம். அதற்கு முன்பாக நம்ம ரெகுலரா வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை தான், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்து வீடியோ பாருங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு மாற்று கருத்துக்கள் இருந்தா அல்லது உடன்பட்ட கருத்துக்கள் இருந்தா எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ல தெரிவிங்க. தொடர்ந்து நாங்கள் அதை படிச்சுட்டு தான் இருக்கோம். அதே போல லெட்ஸ் டாக் ஹிஸ்டரி அதுலேயும் வீடியோக்கள் வந்துகிட்டு இருக்கு. ஸோ அதுவும் தொடர்ச்சியா நீங்க பாருங்க, அதுலயும் தொடர்ந்து வீடியோக்கள் வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம். இன்று ஜனவரி 12 விஜய் அவர்களுக்கு சிபிஐ நோட்டீஸ் விட்ட நாள். விஜய் அவர்கள் காலையிலே கிளம்பி சிபிஐ அலுவலகத்துக்கு போயிட்டு இருக்காரு. ஸோ எப்படி பாக்குறீங்க? இதுல என்ன ட்விஸ்ட் நடக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? என்ன ட்விஸ்ட் நடக்கும்னு நமக்கு தெரியல. பட் இப்ப விஜய் அவர்கள் டெல்லி போயிருக்காரு. ஒரு சார்ட்டர்ட் ஃபிளைட்ல டெல்லி போயிருக்காரு. அவரை சமன் பண்ணியிருக்காங்க. அவரையும் கிரில் பண்ண போறாங்க. ஏற்கனவே முக்கியமான தாவேகா கட்சிக்காரங்களெல்லாம் விசாரிச்சாச்சு. புசி ஆனந்த், அப்புறம் ஆதவ் அர்ஜுனா, அது போக கரூர்ல இருந்த கலெக்டரா இருக்கலாம், எஸ்பியா இருக்கலாம், இவங்களெல்லாம் விசாரிச்சிருக்காங்க. அந்த பிரச்சார வாகனத்தை கூட ஆமா, ஏறக்குறைய 6 hours பார்த்தோம்னா ஃபோரன்சிக் எக்ஸாமினேஷனுக்கு அந்த வாகனத்தை உட்படுத்தியிருக்காங்க. ஸோ இப்ப சிபிஐ எப்போ இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் சாதாரண நாட்கள்ல கிரில் பண்ணுவாங்க, விசாரிப்பாங்க. அதுக்கப்புறம் போக போக ஹைரார்கில மேல ஏறி போவாங்க. முக்கியமான ஆட்களை கடைசியில அவங்க விசாரிப்பாங்க. ஸோ முக்கியமான ஆட்களை விசாரிக்கும் போது எல்லா டீட்டெயில்ஸும் கையில இருக்கும், ஃபேக்ட்ஸ் எல்லாம் கையில இருக்கும். இன்னும் கொஞ்சம் கூட காம்ப்ரிஹென்சிவா அவங்கள விசாரிக்க முடியும். அந்த அளவுக்கு அந்த வகையில பார்க்கும்போது விஜய் கொஞ்சம் டஃபா தான் இருக்கும். புசி ஆனந்த் அவர்களை ஏறக்குறைய 9 hours விசாரிச்சிருக்காங்க. அதே மாதிரிதான் ஆதவ் அர்ஜுனாவையும் 9 hours விசாரிச்சிருக்காங்க. விஜய் அவர்களையும் நீண்ட நேரம் விசாரிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ அந்த வகையில டஃபா தான் இருக்க போகுது. ஏன்னா விஜய் அவர்களை பொறுத்தளவுல பொலிட்டீஷியன்ஸ் பார்த்தோம்னா கேள்விக்கு பதில் சொல்லி பழகியிருப்பாங்க. நிறைய கேள்விகளை ஃபேஸ் பண்ணுவாங்க, கேள்விகளுக்கு பதில் சொல்லியும் பழகியிருப்பாங்க. அரசு அதிகாரிகளா இருக்கலாம், இவங்களுக்குலாம் இது பழக்கப்பட்டு போயிருக்கும். ஒரு பெரிய ஸ்டாருக்கு அப்படி கிடையாது. மற்றவங்ககிட்ட கேள்வி கேட்டுதான் பழகியிருப்பாங்க. ஸ்கிரிப்டை சொல்லுங்க, பாட்டு எங்க, ஃபைட் எங்க, பட்ஜெட் என்ன, கேள்விக்கு பதில் சொல்லி பழக்கம் இருக்காது. அந்த வகையில இப்ப சிபிஐ ஆபீசர்ஸ் ரொம்ப டஃபா நெகோசியேட் பண்ணக்கூடியவங்க, நல்லா டஃபா இன்ட்ரோகேட் பண்ணக்கூடியவங்க, நெகோசியேட் பண்ணக்கூடியவங்க. அப்படி இருக்கும்போது ஈஸியா இருக்காது. ஸோ விஜய் அவர்களுக்கு இப்ப அடிமேல் அடி விழுந்துட்டு இருக்கு. இந்த லாஸ்ட் ஒரு 1-2 weeksல பார்க்கும்போது நிறைய பின்னடைவுகள். ஒண்ணு, ஜனநாயகம் படம் இன்னும் ரிலீஸ் ஆகல. 2வது சிபிஐ என்கொயரிக்கு அவரை சமன் பண்ணிருக்காங்க. விசாரணை முடிஞ்சா அடுத்தது சார்ஜ் ஷீட்டும் ஃபைல் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஓகே, இப்போ நீங்க 2 விஷயம் சொன்னீங்க. ஒன்னு ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகல, இன்னொன்னு சிபிஐ சம்மன். இந்த 2 விஷயத்திலுமே பின்புலத்துல கண்டிப்பாக பாஜக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னும் சொல்லப்படுது. ஏன்னா 2மே மத்திய அரசனுடைய கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இதற்கு பின்னாடி பாஜக இருக்கு. பாஜக விஜய என்டிஏக்குள்ள கூப்பிட்டு வர வேலையை செய்யறாங்க அப்படின்ற மாதிரியான விஷயமும் போயிட்டு இருக்கு. ஸோ எப்படி பாக்குறீங்க இதை? முதல்ல படத்தை நடிச்சவர் விஜய், தாவேக கட்சி தலைவர் விஜய். நிஜமாவே பாஜகவோட பின்புலம் இருக்குன்னா அதை முதல் யார் சொல்லணும்? விஜய் அவரு தான் சொல்லணும். ஸோ அவரை தவிர சுத்தி இருக்க எல்லாரும் பாஜக பின்னாடி இருந்து ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்கு பத்திரிகையாளர்கள் என்ன அவசரம் அவ்வளவு? நிஜமாவே விஜய் தான் பாதிக்கப்படுறாருன்னா பாதிக்கப்பட்டவர் தான் அதை பத்தி பேசணும். அவர் எதை பத்தியும் பேச மாட்டாரு. அப்ப நமக்கு என்ன கவலை? விஜய்க்கே கவலைன்னா எனக்கு உங்களுக்கு என்ன கவலை? இதான் இங்க பாத்துட்டு இருக்க. உங்களுக்கு நிஜமாவே பாஜக தான் பிரச்சனை, நீங்க உள்ள வந்து பேசுங்க. இன்ஃபேக்ட் அவர் பாஜக அட்டாக் பண்றது ரொம்ப கம்மி பண்ணிட்டாரு. ஆமா. சோ அப்ப பத்திரிகையாளர்கள் உட்கார்ந்துகிட்டு இதுக்கு பின்னாடி கண்டிப்பா பாஜக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு, நல்ல டீசென்டான நல்ல விஷயம் தெரிஞ்ச பத்திரிகையாளர்கள்லாம் இருந்துட்டு போட்டு என்ன, இப்ப இவரே அமைதியா தானே இருக்காரு. சோசியல் இஷ்யூ ஓகே, ஒரு பெரிய ஒரு சோசியல் இஷ்யூ பின்புலத்துல பாஜக இருந்து பெரிய ஒரு பின்னடைவை ஏற்படுத்திட்டாங்க, ஹிந்தியை திணிக்கிறாங்க, ரைட். அப்ப எல்லாரும் பேசுவோம். இது யார் சம்பந்தமான விஷயம்? விஜய் சம்பந்தமான விஷயம். விஜய் ஒன்னும் பெர்ஃபெக்டான ஆள் கிடையாது. 41 பேரை கொண்டிருக்காங்க இவங்க டிவி கட்சிக்காரங்க ஒட்டுமொத்தமா, ஒழுங்கா ஆர்கனைஸ் பண்ணல. இப்ப இதெல்லாம் விசாரிப்பாங்க சிபிஐ. 41 பேர் இறந்திருக்காங்க, 7 மணி நேரம் லேட்டா வந்திருக்கீங்க, 10,000 பேர்னு சொல்லி 30,000 பேர் வந்திருக்காங்க, அதுக்கு ப்ராப்பரான ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் உங்களுக்கு இல்ல, இதெல்லாம் இல்லாம ஏன் நீங்க செஞ்சீங்க? சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் அடுத்தது அனலைஸ் பண்ணுவாங்க, பண்ணிருப்பாங்க எல்லாமே. 20 hours மேல சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கு. வாகனம் பெர்ஃபெக்டா இதுக்கு தேவையான வாகனமா இருந்திருக்கா, வாகனத்தோட அந்த ஜிபிஎஸ் லாக் எல்லாம் செக் பண்ணிருப்பாங்க, எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிருப்பாங்க. சோ உங்க கையில பிரச்சனை இருக்கு. ஜனநாயகன் படம் ஓகே,
அது உங்க படம் அது. பட் இங்க கரூர் சம்பவத்தை பொறுத்தளவுல ஏகப்பட்ட சிக்கல் இருக்கு. அப்ப கண்டிப்பா உங்களை விசாரிக்க தான் செய்வாங்க. ரெண்டாவது, ஜனநாயகன் படத்தை பொறுத்தளவுல பாஜகவால நீங்க வஞ்சிக்கப்பட்டிருக்கீங்கன்னு நினைச்சீங்கன்னா வெளில வந்து பேசுங்க. வெளில வந்து நான் பேசவே மாட்டேன் பாஜகவுக்கு எதிரான, அப்புறம் எனக்கு என்ன வந்தது உங்களுக்கு என்ன வந்தது? இங்க உட்காந்து மீடியால தான் உட்காந்து எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. விஜய் அவர்களை வந்து பாஜக டார்கெட் பண்றாங்க, ஒரு வார்த்தை பேசுறது கூட இவருக்கு தைரியம் இல்லை. அப்புறம் உட்காந்துக்கிட்டு பத்திரிகையாளர்கள் உட்காந்து டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. கரூர் சம்பவமும் இதே மாதிரிதான். கரூர் சம்பவம் நடந்தப்பவும் அவரு பதுங்கியாச்சு எல்லாம். இந்த கட்சிக்காரங்களுக்கு இது ஒரு பழக்கமா போயிருச்சு. இப்ப ஒரு பிரச்சனை வந்ததுன்னா அதை ஸ்ட்ரைட்டா ஃபேஸ் பண்றது கிடையாது, ஓப்பனா வெளியே கொண்டு வர்றது கிடையாது. இப்ப நிஜமான ஒரு மக்கள் கட்சினா, மக்கள் நம்பியிருக்கக்கூடிய கட்சினா, ஒரு பிரச்சனை வரும்போது ஃபர்ஸ்ட் அதை மக்கள் தான் தூக்கிட்டு வருவாங்க. ஒரு 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 யூடியூப் சேனல் இருக்குன்னு வச்சுப்போம். இப்ப நமக்கு ஒரு ப்ரெஷர் வருதுன்னு வச்சுப்போம், நம்ம ஃபர்ஸ்ட் எங்க போவோம்? மக்கள்கிட்ட தான் போவோம். நமக்கு வேற என்ன பலம் இருக்கு? ஆனா அதை பண்ணாம வேற ரூட்ல இந்த பிரச்சனையை தீர்த்துக்கலாம்னு ஒருத்தர் நினைக்கிறாருன்னா அப்ப ஒரு மக்களை நம்பியே இல்லை, மக்கள் கண்ட்ரோல்லயும் இல்லை. ஒரு மக்கள் தலைவர் மக்கள் கண்ட்ரோல்ல இருப்பார். நான் எடுக்கிற ஒவ்வொரு ஸ்டாண்டுக்கும் ஒரு வெயிட்டேஜ் இருக்கு. தவறான ஸ்டாண்ட் எடுத்தா மக்கள் என்ன தண்டிப்பாங்க, சோ தவறான ஸ்டாண்ட் எடுக்க கூடாது. அந்த மக்களை மைண்ட்ல வச்சே எல்லா செயல்பாடுகளையும் ஈடுபடுவாங்க. இவங்க மக்களை பத்தி எந்த கவலையும் கிடையாது. பிரச்சனை வந்தாலும் மக்கள்கிட்ட போறது கிடையாது, மக்கள் பிரச்சனையை பத்தி பேசுறது கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு கட்சி இருக்கு, இப்படிப்பட்ட ஒரு கட்சியோட தலைவர் இருக்காங்க. இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறதுக்கு டிவில ஏகப்பட்ட பேரு விஜய் பாஜக பயங்கரமா வஞ்சிக்கிறாங்க. பொலிட்டிக்ஸ்க்கு வந்தா பிரச்சனை இருக்குதான் செய்யும். திமுகவையும் தான் நெருக்குறாங்க, அதிமுகவையும் தான் நெருக்குறாங்க. வெஸ்ட் பெங்கால் இப்ப மம்தா பானர்ஜி தான் பிரஷரா ஃபேஸ் பண்றாங்க. மம்தா பானர்ஜி எப்படி எதிர்கொண்டாங்க, நீங்க எப்படி எதிர்கொள்றீங்க? சோ மம்தா பானர்ஜியால டஃபா டீல் பண்ண முடியாது. கரெக்ட் தப்புன்றதெல்லாம் செகண்டரி. மம்தா பானர்ஜி கையாண்ட விதம் கரெக்டா தப்பானலாம், ஆனா அவங்களுக்கு எதிர்கொள்ள முடியுது இல்ல. பாஜகவை நேருக்கு நேர் நின்று மோத முடியுது இல்ல அவங்கனால. நீங்க என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க? ஒரு வார்த்தை பேச மாட்டேங்கிறீங்க. இப்படி ஒரு கட்சி, இப்படி ஒரு தலைவர். ஓகே, இப்போ தாவேக்காவினர் சொல்றாங்க, முன்னாடி நீங்க பேசின மாதிரி தான், விஜய் கூட்டலாம் விசாரிக்கலாமா அப்படின்ற மாதிரியான ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. விஜய் வந்து மக்களுக்கு நன்மை செய்ய வந்தாரு, அவரை வந்து அரசியல்வாதிகள் படாத பாடப்படுத்துறாங்க. கரூர்ல வந்து திமுக அவர் சதி பண்ணாங்க, இப்பொழுது பிஜேபி வந்து அவர் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தாவேக்காவினர் ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க காலில இருந்து. எப்படி பாக்குறீங்க? எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குல்ல. கரூர் சம்பவமே நான் சொல்றேன், அது பெரிய பேக் ஃபயர் தான் அது விஜய்க்கு. அதே மாதிரி இப்ப ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆயிருக்கணும், ரிலீஸ் ஆகுறது விஜய்க்கு நல்லது, டிவிகேவுக்கு நல்லது, எலெக்ஷன் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியும். அந்த படமும் ரிலீஸ் ஆகல. ஸோ நிறைய பின்னடைவுகள் வரிசையா வந்துட்டு இருக்கு. ரெண்டாவது நான் என்ன பாக்குறேன்னா, எனக்குமே ஒரு சிம்பத்தி இருக்கு நிஜமாவே. விஜய் மேல ஒரு சிம்பத்தி இருக்குதான். நல்லா சக்சஸ்ஃபுல்லான ஒரு ஸ்டார், கீழ இருந்து உழைத்து மேல வந்திருக்காரு. இது சாதாரண விஷயமே கிடையாது, எல்லாராலையும் இது செய்ய முடியாது. ஆனா இப்ப கிடைச்ச இந்த விஷயம் எல்லாத்தையும் அவரு தேவையில்லாம வேஸ்ட் பண்றாரோ அப்படின்ற மாதிரிதான் தோணுது. அரசியலுக்கு அவர் வந்திருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அரசியலுக்கு வந்திருந்தாலும் கேர்ஃபுல்லா அதை அப்ளை பண்ணிருக்கலாம். கமல்ஹாசன் எல்லாம் பாருங்களேன், அப்படி ரொம்ப கவனமா தான் அவர் காய்களை நகர்த்தினாரு, ரொம்ப அக்ரெசிவா எல்லாம் போல. அவர் பாட்டுக்கு ஸ்கிரிப்டுக்குள்ளதான் செயல்பட்டாரு. திமுகவை அட்டாக் பண்ணாரு, திமுக அவர் அட்டாக் பண்ணாங்க, பாஜக பி டீம்னாங்க, அப்புறம் இவர் அவங்கள பாஜக பி டீம்னாரு. இந்த மாதிரிலாம் பேசி எடுத்து கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு லெவலுக்கு அதை கண்ட்ரோல்ல வச்சிருந்தார். ரஜினியும் அதே மாதிரிதான், ஒரு லெவலுக்கு தான் அதை கொண்டு போனார். ரஜினினாலையும் விஜய் மாதிரி கூட்டம் எல்லாம் கூட்டிருக்க முடியும், அவரும் ஒரு பெரிய ஸ்டார் தான். இதே ஸ்டைல்ல அவரும் பாலிடிக்ஸ் எல்லாம் பண்ணணும்னா பண்ணிருக்கலாம். ஈவன் கமலும் அந்த ஸ்டைல்ல எல்லாம் பண்ணிருக்கலாம். ஆனா அவங்க கொஞ்சம் அடக்கிதான் வாசிச்சாங்க. அவங்களுக்கு தெரியும் நம்ம யாரு, நம்ம அரசியல்வாதி கிடையாது, நம்ம நடிகர் தான். சோ அரசியல் களத்திலையும் மாச காட்டுன்ற பேர்ல 7 மணி நேரம் வெயிட் பண்ண விட்டு சின்ன இடத்துல நிறைய பேரை கூட்டிட்டு இதெல்லாம் பண்ணா பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. சோ ஒரு நடிகரா டிஃபென்ஸ்ல தான் அவங்க பிளே பண்ணாங்க. ஆனா விஜய் இங்க ரொம்ப அக்ரெசிவா பிளே பண்ணாரு. இங்கேயும் நம்மளோட இமேஜை கரெக்டா நம்ம காப்பாற்றணும், கூட்டத்தை காட்டணும், நம்ம யாருன்றதை நிரூபிக்கணும். அதுலதான் அந்த 7 மணி நேரம் வெயிட் பண்ண விடுறதுலாம். ஒரு சினிமா ஷூட்டிங் கரெக்டா டைமுக்கு போக தெரியுது. அங்க லேட்டா போனா ப்ரொடியூசருக்கு நஷ்டமாகும், ப்ரொடியூசருக்கு நஷ்டமானா உங்களுக்கு கெட்ட பேர் வரும், படம் சரியா போகாது. இதெல்லாம் கரெக்டா டிசிப்ளின்டா அங்க ஒர்க் பண்ண தெரியுது. ஆனா இங்க வரும்போது உங்களுக்கு 7 மணி நேரம் லேட் ஆகுது. ஸோ இந்த சிக்கல்கள்லாம் இருக்கு. ஸோ அதனால நான் எப்படி பாக்குறேன்னா, இது ஒரு தேவையில்லாத ஒரு சிக்கல்ல போய் தான் நீங்க விழுந்திருக்காரு. அவரோட அந்த இப்ப அஜித் எடுத்துக்கோங்க, ஒரு பாயிண்ட் வரைக்கும் அவர் நல்லா போட்டி போட்டார். அதுக்கப்புறம் ஒரு வயசானதுக்கு அப்புறம் நம்ம லைஃப் ஒரு தடவை தான் நமக்கு. சினிமா ஓகே ஜெயிச்சாச்சு, வேற நமக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் நம்ம பண்ணுவோம். இதை நான் வெறித்தனமா பிடிச்சிக்க மாட்டேன் அப்படின்ற ஒரு இடத்துல இருக்க. ஸோ அது அப்படி கொஞ்சம் லூஸா விட்டுட்டு வேற சைட்ல போறாரு. ஆனா விஜய் பார்த்தோம்னா சினிமால அவரோட இமேஜை காப்பாத்துறது, அந்த ஒரு பெரிய ஒரு மெகா ஸ்டாரா இருக்கிறத விடுறதா இல்ல.
லெஜெண்ட்ஸ் டை ஹார்ட்மாங்கல்ல, அந்த மாதிரிதான். ஸோ அதனால நான் சும்மா ஈஸியாலாம் விட்டுட்டு போக மாட்டேன், டஃப் ஃபைட்டு கொடுப்பேன் அப்படின்ற இடத்துக்கு வர்றாரு. ஸோ அவரு சினிமாவை அரசியலையும் சாதாரணமா அவர் எடுக்கல, ஃபுல் எஃபோர்ட்டை போடுறாரு, க்ரௌடை உள்ள கொண்டு வராரு. அவர் அரசியலுக்கான ஆளே கிடையாது. கமல்ஹாசனாவது ஒரு 4-5 வார்த்தை பேசிட்டாரு ஸ்டேஜ்ல, ஓரளவுக்கு அரசியல் புரிதல்லாம் உண்டு கமல்ஹாசன் அரசியல் தெரியாதவர்லாம் கிடையாது. அவர் அப்படி ஓப்பனா சொன்னாலுமே பேசிக்கான விஷயங்கள் அவருக்கு புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா அவருக்கு அந்த இன்டெலெக்சுவல் கேப்பபிலிட்டி உண்டு கமல்ஹாசனுக்கு. அதுல பெருசா ரிசர்ச் பண்ணிருப்பாரான்னு தெரியல, அவர் நினைச்சாருன்னா அவர் ஈஸியா அதை உள்வாங்கிக்க முடியும். ஏன்னா அவருக்கு சொசைட்டி பத்தின பார்வை இதெல்லாம் அவருக்கு உண்டு, அவர் படங்கள்லயும் அது ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அப்ப அரசியலை ஈஸியா உள் வாங்கிக்கலாம். ஸோ அவரு பேச நினைச்சாருன்னா அவர் அளவுக்கு பேச முடியும். இவருக்கு அதெல்லாம் எதுவுமே முடியல. இவரும் ரஜினி அந்த கேட்டகரி, ஏ பொலிட்டிக்கல். ரஜினிக்கும் விஜய்க்கும் பெருசா அரசியல் புரிதல் கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது ஃபுல் ஸ்ட்ரென்த்தோட உள்ள போய் நான் இங்கேயும் என்னோட இமேஜை நான் விட்டு கொடுக்க மாட்டேன், ஒரு பெரிய மாஸ்டாரா தான் இருப்பேன்ற இடத்துக்கு கொண்டு போய் டிஆர்பி ரெக்கார்டை பிரேக் பண்ணும், மீட்டிங் போட்டா கூட்டத்தை நான் கூட்டணும், அங்க ரெக்கார்டை பிரேக் பண்ணும், அப்படி இப்படின்னு பண்ணி ஒரு பெரிய டிசாஸ்டர்ல கொண்டு போய் விட்டுருக்காங்க. எனக்கு என்னமோ சிக்கல் தான் தோணுது அவருக்கு. சில நேரங்களில் பீக்கை டச் பண்ணும்போது சில பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இவர் அந்த மாதிரி இடத்துக்கு போயிட்டார். ஒண்ணு டைரக்டா திமுகவை சேலஞ்ச் பண்ண முடியாது, திமுகவை சேலஞ்ச் பண்ணாலும் படங்கள்லாம் இங்க சினி இண்டஸ்ட்ரியில் இங்க சர்வே ஆக முடியாது. அதே மாதிரி நீங்க டைரக்டா பிஜேபி மாதிரியான ஒரு ஃபோர்ஸை போய் முட்டும் போதும் அதுவும் சிக்கல் தான். சென்ட்ரல் கவர்மெண்டோட பவர் வந்து டிஃப்ரெண்ட். டைரக்டா போய் இவர் முட்டல் ஆக்சுவலா பிஜேபியை. ஆனா இவர் செய்யக்கூடிய விஷயங்களால பிஜேபிக்கு பாதிப்பு இருக்கு, இவர் முன்வைக்கக்கூடிய அரசியலால பிஜேபிக்கு பாதிப்பு இருக்கு. ஸோ இந்த சிக்கல்கள்லாம் வரும்போது பிரச்சனை தான். ஸோ இப்போ அவர் ஒரு பொலிட்டிஷியனா செயல்பட மாட்டேங்கிறார். இங்கேயும் பார்த்தா ஒரு நடிகர் மாதிரி தான் செயல்படுறாரு. நடிகர்கள் எப்படி பண்ணுவாங்க, ஒரு பிரச்சனை வரும்போது டைரக்டா மக்கள்கிட்ட வர மாட்டாங்க, உடனே போனை போடுவாங்க, மேல இருக்க ஆட்களுக்கு எல்லாம் போனை போட்டு பிரச்சனையை அப்படியே பேக்ரவுண்ட்ல இருந்தே சரி பண்ணுவாங்க. பெரிய விஐபிஸ் எல்லாமே அப்படிதான் பண்ணுவாங்க. ஆனா நீங்க ஒரு இண்டிவிஜுவல் விஐபியா இருக்கும்போது வேற, நீங்க இப்போ ஒரு பொலிட்டீஷியன், உங்க கழுத்துல கத்தி வருதுன்னா நீங்க வெளியில மக்கள்கிட்ட தான் வரணும். அதை பண்றதுக்கான கெப்பாசிட்டியில் ஒரு பொலிட்டீஷியனா அவரால் ஃபங்க்ஷன் ஆக முடியாது. அவர்கிட்ட பொலிட்டிக்கல் பார்ட்டியும் கிடையாது. அவர் வெளியே வந்தாலும் அவருக்கு ஒன்றும் பொலிட்டிக்கல் பார்ட்டி வெளியே போய் சப்போர்ட் எல்லாம் கிடைக்க போறது கிடையாது. பட் இந்த சிக்கல்லாம் இருக்கு. அவங்களுடைய தொண்டர்கள் ரசிகர்களுமே வந்து வெளியில சில இடங்கள்ல பேசும்பொழுதும் சில தலைவர்களை அவமரியாதை பேசுறது, வரலாறு தெரியாம புரிதல் இல்லாம பேசுறது, இப்படியான விஷயங்களையும் பண்ணிட்டு இருக்காங்க. நேற்று கூட கன்னியாகுமரியில ஒருத்தர் பேசி தேவையில்லாம சர்ச்சையாச்சு. ஓ, அவருமே விஜய் அவர்களுக்குமே அந்த புரிதல் இல்லை, தொண்டர்களுமே புரிதல் இல்லை. இந்த கட்சி எப்படி ரொம்ப நாளைக்கு இவங்களால கொண்டு போக முடியும், எப்படி பாக்குறீங்க? இவங்களுக்கு என்ன ஸ்டாண்ட் இருக்கு? இவங்களுக்கு ஈழம் குறித்த ஸ்டாண்ட் என்ன? தமிழ்நாட்டுல இவங்களுக்கு என்ன ஒரு ப்ராப்பரான ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் இருக்கு? இவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. ஒவ்வொரு இஷ்யூலையும் கரெக்டான ஒரு ஸ்டாண்ட் இருக்கணும்ல. அப்படி உங்களுக்கு ஒரு ஸ்டாண்ட் இல்லைன்னா என்ன ஆகும்? ஒவ்வொருத்தரும் வாய்க்கு வரதை பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அவனுக்கு தெரிஞ்சதான் அவன் பேசுவான். புரியுது. விஜய் அவர்கள் அந்த இஷ்யூவை, இலங்கை இஷ்யூ வந்து சப்போர்ட்டிவா பேசுறாரு. அவரே எங்க சப்போர்ட் பண்ணி பேசினாரு? அதான் தாயை இழந்த தலைவன் போல அப்படின்னு சொல்லிட்டு இங்க பேசினார் இல்லையா? இந்த மாதிரி சும்மா பேசலாம், சப்போர்ட் பண்றதுன்றது வேற. அப்புறம் வந்து அந்த கச்சத்தீவை மீட் பண்ண சொல்றது, அப்புறம் அந்த சம்பந்தப்பட்ட தினங்கள் வரும்பொழுது அதற்கான பதிவுகள் எல்லாம் போட்டாரு. கார்த்திகை பூ அப்படிலாம் வச்சு பதிவுகள்லாம் ஏதோ போட்டுட்டு இருந்தாரு. ஸோ அவரு கொஞ்சம் ஆதரவு நிலைப்பாடு எடுக்கிற மாதிரி இருக்கு விஜய். ஆனா அவங்களுடைய தொண்டர்கள் நேற்று கன்னியாகுமரியில் ஒருத்தர் பேசுறாரு, அந்தபடி இயக்கத்தை திட்டி, அந்த தலைவரை திட்டி அப்படிலாம் வந்து பேசுறாரு. ஸோ என்ன ஸ்டாண்ட்னே இவங்களுக்கு கிடையாது. இது டிவிகேவை தாண்டி நம்ம மக்கள்கிட்ட இருக்க பிரச்சனை தான். நமக்கு தெரியணும், நமக்காக இருந்த தலைவர்கள்லாம் யாருன்னு நமக்கு தெரியணும். நம்ம தலைவர்களை ஒருத்தன் விமர்சிக்கிறான்னா அவனை எப்படி டீல் பண்ணணும்னு தமிழ் மக்களுக்கு தெரியணும். இன்னைக்கு தமிழ்நாட்டிலே உட்கார்ந்துக்கிட்டு தமிழ் மக்களுக்காக உயிர் தியாகம் பண்ண தலைவர்களெல்லாம் இவங்க அசிங்கமா பேசுறாங்கன்னா இவங்களுக்கு அறிவுலன்றது வேற. ஆனா தமிழ் மக்கள் அதை கேட்டுட்டு இருக்காங்கல்ல, அங்கதான் இங்க சிக்கல் இருக்கு. சோ இங்க என்ன வேணாலும் பேசி தப்பிச்சு போயிடலாம். இப்ப நான் பாக்குற சில காங்கிரஸ் பேச்சாளர்கள் எல்லாம் பார்த்தோம்னா சகட்டு மேனிக்கு பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா காங்கிரஸ் பார்ட்டி எல்லாம் கரெக்டா கையாண்டாங்களா அந்த இஷ்யூவெல்லாம்? அப்ப காங்கிரஸ் பார்ட்டி பண்ண விஷயங்கள்லாம் நம்ம பேசுவோமா? இப்ப திமுகவே பேசுறாங்களே, பராசக்தியில பேசுறாங்களா காங்கிரஸ் பார்ட்டி பண்ண விஷயங்கள்லாம் ஒவ்வொன்னா எடுத்து பேசுவோமா? தமிழ்நாட்டுல காங்கிரஸ் பார்ட்டி என்னெல்லாம் பண்ணாங்கன்னு. இன்னைக்கு காங்கிரஸ் பார்ட்டி பத்தி நம்ம ஏன் பேசாம இருக்கோம்? ஏன்னா நீங்க ஒண்ணும் இல்லை, ஆனா அப்படியே இருக்கணும். நீங்க அதை விட்டுட்டு நீங்க தமிழர்களுக்காக தியாகம் பண்ண தலைவர்களை பத்தி எல்லாம் நீங்க பேசக்கூடாது. அன்பார்ச்சுனேட்லி இவங்க எல்லாம் பேசுறாங்க. இவங்க பேசும்போது நம்ம ஆட்கள் என்ன பண்றாங்க? நம்ம ஆட்கள் உட்காந்து படம் பார்த்துட்டு இருக்கிறது, ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோல டிக்கெட் வாங்குறதுக்கு போய் முட்டிட்டு இருக்கிறது, அப்புறம் உட்காந்துட்டு ஓடிடியில படம் பாக்குறது, அப்புறம் படம் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனோனையும் எங்க தலைவருக்கு வியூஸ் அதிகம், லைக் அதிகம், கமெண்ட்ஸ் அதிகம்னு சண்டை போட்டுட்டு இருக்கிறது. இதான் நம்ம தமிழர்கள் பண்ணிட்டு இருக்க வேலை. அப்ப என்ன ஆகுது?
தமிழர்களுக்காக தியாகம் பண்ண தலைவர்களை இவங்க சைலண்டா உட்காந்து டேமேஜ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதை தட்டி கேட்கறதுக்கு இங்க ஆள் கிடையாது. இன்னைக்கு நம்ம பேசினா கூட நம்ம யூடியூப்ல ஸ்ட்ரைக் விடும். ரொம்ப கேர்ஃபுல்லா பேச வேண்டியது. ஆமா, இவங்க நம்மள ஓப்பனா கூட நம்மளால பேச முடியாது. இந்த லட்சணத்துல தான் நம்ம இங்க இருக்கோம். ஸோ அதனால தலைவருக்கும் ஒன்றும் அரசியல் கிடையாது, தொண்டர்களுக்கும் அரசியல் கிடையாது. பொலிட்டிக்கல் ஸ்டாண்டே உங்களுக்கு இல்லைன்னா என்ன வேணாலும் யார் வேணாலும் பேசலாம். தலைவர் ஒரு மாதிரி, தலைவர் ஒரு சைடுல, ஆமா, தொண்டன் ஒரு மாதிரி, சகட்டு மணிக்கு அவர் எதையாவது ஒன்று பேசிட்டு இருக்க வேண்டியது, கீழே இருக்கவங்க அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் பேசிட்டு இருக்க வேண்டியது, விவரம் தெரிஞ்சவங்க சைலண்டா இருக்கிறது. ஓகே, ரெண்டு பக்கமும் போய் மாட்டிக்க கூடாது. ஏன்னா இது டெம்பரரி சர்க்கஸ் தான். இன்னும் 4 வருஷம் கழிச்சு நம்ம வேற எங்கேயாவது போக வேண்டியது, வேற விஷயங்கள் பண்ண வேண்டியது. 4 வருஷம் இல்ல, ஒரு 3 மாசம் தானே இருக்கு. 3 மாசம். ஆனா அதுக்கப்புறம் இன்னொரு எலெக்ஷன் வருது இல்ல, அது வரைக்கும் 29. ஆமா, ஏன்னா இதுல வந்து ஒரு 10% ஓட்டு வாங்குறான்னு வச்சுப்போம், 5 வாங்குறாருன்னு வச்சுப்போமே, 29 உங்களுக்கு வேல்யூ இருக்கும். ஓகே, அதை வச்சு சில கணக்குகள் எல்லாம் அது வரைக்கும் ஒரு கேம் போலாம். ஆமா, கமல் அப்படிதானே பண்ணாரு. அவர் முதல்ல நாடாளுமன்றம், ஆமா, 2வது சட்டமன்றம், இவர் முதல்ல சட்டமன்றம், 2வது நாடாளுமன்றம், அதோட முடிச்சிருவாங்க. ஆமா, ஏன்னா இந்த தடவை 24 பொறுத்தளவுல விஜயோட தேவை யாருக்குமே இல்ல. 24ல பிஜேபி தனியா கண்டெஸ்ட் பண்ணாங்க, ஏடிஎம்கே தனியா கண்டெஸ்ட் பண்ணாங்க, திமுக கம்ஃபர்டபுளா ஜெயிச்சிருவாங்க. ஆனா 26 அப்படி கிடையாது, அலைன்ஸ் ஃபார்ம் ஆயிருச்சு. அதனால விஜய் மாதிரியான ஒரு ஆளோட தேவை பார்த்தோம்னா 26ல இருக்கு. 29லயும் அவரோட தேவை இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே, அப்படி அவரோட தேவை இல்லைன்னா 26ஓட முடிஞ்சிடும். 26ஓட முடிஞ்சிடும். ஆமா, அதனால இந்த வண்டியில இப்ப ஏறி டிராவல் பண்ணிட்டு இருக்கவங்க நிறைய பேருக்கு தெரியும், புத்திசாலிகளுக்கு தெரியும். அவங்க எல்லா பக்கமும் கான்டாக்ட், ரொம்ப கேர்ஃபுல்லா போறாங்க, கேர்ஃபுல்லா இருப்பாங்க, தேவையில்லாத விஷயங்கள் பேச மாட்டாங்க, எல்லாரோடையும் ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க. ஆனா விஷயம் தெரியாதவன் என்ன பண்ணிட்டு இருப்பான்னா 4 பக்கமும் கம்பு சுத்திட்டு இருப்பான், என்ன நடக்குதுன்னே தெரியாம. ஆமா, ஆனா சிலவங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்பாங்க. இது ஒரு நல்ல ஒரு பொலிட்டிக்கல் பிளாட்ஃபார்ம். எனக்கு இப்போ ஒரு விசிபிலிட்டி கிடைக்குது, என் பொலிட்டிக்கல் கேமை ஸ்டார்ட் பண்ண விரும்புறேன், ஒரு விசிபிலிட்டி கிடைக்குது, நான் இன்னைக்கு ஒரு லீடர் எஸ்டாப்ளிஷ் ஆயாச்சு, அவ்வளவுதான். எல்லாருக்கும் 4 பேருக்கு எனக்கு தெரியும். இப்ப அதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம். ஆமா, எம்என்எம் இப்படி பண்ணாங்க, எம்என்எம் இப்படிதானே யூஸ் பண்ணாங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னா எம்என்எம் யூஸ் பண்ணி ஒரு 2 இயர்ஸ் பாத்தீங்கன்னா எம்என்எம்ல இருந்தாங்க. அப்புறம் எம்என்எம் காணாம போச்சு. அவங்க அந்த எம்என்எம் யூஸ் பண்ணி அந்த கிரியேட் பண்ண நேம் இருக்குல்ல, அதை வச்சு வேற கட்சிகள், கமர்ஷியல் பார்ட்டிஸ்ல போய் சேர்ந்துட்டாங்க. திமுக போய் நிறைய பேர் சேர்ந்துட்டாங்க. ஓகே, சோ அதனால இது சில பேர் அனலிட்டிக்கலா பார்ப்பாங்க, ஒரு பொலிட்டிக்கல் கால்குலேஷன்ஸோட அதை பார்ப்பாங்க. அப்படி பார்த்தாங்கன்னா நான் சந்தோஷம். ஓகே, ஒரு பிளாட்ஃபார்மா. ஆமா, அதை தாண்டி இந்த மாதிரி அரசியல் எல்லாம் பேச வரும்போது நம்ம ரைட், நீ உன்னோட பொலிட்டிக்கல் கெரியர் எல்லாம் வளர்த்துக்க, ஆனா அரசியல் பேச வரேன்னு சொல்லிட்டு தமிழர்களுக்கு எதிரான விஷயங்கள் பண்றது, இதெல்லாம் அக்செப்ட் பண்ண முடியாது தமிழ் மக்களுக்கு. ஆனா புரிதல் இல்லை. ஓகே, இப்போ நீங்க பராசக்தி பத்தி பேசியிருந்தீங்க, எனக்குமே சில டவுட்ஸ். என்னன்னா, இப்போ நிறைய முற்போக்காளர்கள், நிறைய இளைஞர்கள்லாம் கூட சொல்றாங்க, இப்படி இந்தி திணித்தாங்களா, அப்போ இந்தி எதிர்த்து போராடியே திமுக நாங்க வாக்களிக்கணும், திமுக பக்கம் நிக்கணும் அப்படின்ற மாதிரியான பதிவுலாம் சமூக வலைதளங்கள்ல போடுறாங்க. யாரா இந்தி திணிச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா காங்கிரஸ். நீ காங்கிரஸ் எங்கடா இருக்கா திமுக கூட்டணி கூட, நீ யாருக்கு ஓட்டு போட போறன்ற இந்தி எதிர்த்து திமுகவுக்கு? இது என்ன லாஜிக்? இதுல பராசக்தி படமே திமுகவுக்கு ஒரு பேக் ஃபயர் ஏற்படுத்தக்கூடிய படமா தான் நான் பாக்குறேன். எப்படி பாக்குறீங்க? அவங்க தான் காங்கிரஸ் பத்தி எல்லாம் கவலைப்படுறது இல்ல. இப்ப திமுகவை பொறுத்தளவுல செயல்பாடுகள் சாத்தியம் இல்லை. இன்னைக்கு திமுகவுக்கு அரசியல் ரீதியா செயல்படுறது கஷ்டம். ஏன்னா நீங்க ஒரு 100 பேரை கூட்டு வரணும்னா கூட சேர்ல ஸ்வீட்ஸ் வைக்க வேண்டியிருக்கு, காரம் வைக்க வேண்டியது இருக்கு, வாட்டர் பாட்டில் வைக்க வேண்டியது இருக்கு, வரவங்களுக்கு சாரி வாங்கி கொடுக்க வேண்டியிருக்கு, இதெல்லாம் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சிஸ்டமை வச்சு நீங்க போராடலாம் முடியாது. வந்து உட்கார்றதுக்கே நீங்க இதெல்லாம் பே பண்ணாதான் வந்து உட்கார்றான் அவன். கண்டிப்பா. இதுல நீங்க அவனை போய் போலீஸ்காரன் அடி வாங்க போராடுனா அவ்வளவுதான் லிமிட்னு கிளம்பிடுவாங்கலாம். ஸோ இன்னைக்கு அந்த ஸ்ட்ரென்த் கிடையாது. ஆனா நாங்க ஸ்ட்ராங்கான பார்ட்டி, கொள்கை ரீதியான கட்சின்றதை நீங்க ப்ரூவ் பண்ணணும். அப்ப எப்படி பண்ணலாம்? மீடியா கேம்பெயின் நீங்க ரன் பண்ணலாம், இந்த மாதிரியான விஷயங்கள் பேசலாம். நாங்க அந்த காலத்துல அப்படி பண்ணுவோம்னு பேசலாம், மார்க்சியம், அம்பேத்கரியம், பெரியாரியம் பேசலாம். இன்னைக்கு பெரியார்லாம் அதிகமா கையில் எடுக்கிறது அதனாலதான். இன்னைக்கு பெரியாரையும் கையில் எடுத்துட்டாங்க, பெரியாரிஸ்டுகளையும் தூக்கி வண்டியில ஏத்திட்டாங்க. ஒரு காலத்துல தீகா, பெரியாரிஸ்டுகள், இந்த திராவிட பற்றாளர்களா இருப்பாங்க, அவங்க ஒரு தனி அணியா இருப்பாங்க. எலெக்ஷன்ல கண்டெஸ்ட் பண்ற திமுக தனி அணியா இருப்பாங்க. அவங்களுக்கும் இவங்களுக்கும் நிறைய முரண் இருக்கும். சோ அவங்களுக்குன்னு ஒரு பவுண்டரி இருந்தது. இன்னைக்கு ஒட்டுமொத்தமா தீகா, திராவிட ஆதரவாளர்கள் எல்லாம் தூக்கி வண்டியில ஏத்தியாச்சு, எல்லாம் ஒண்ணுதான், கான்செப்டையும் தூக்கி உள்ள போட்டாச்சு. சோ இதெல்லாம் ஏன் தேவைப்படுதுன்னா, நாங்க முற்போக்காளர்கள்ட்ட அதை ப்ரூவ் பண்ணணும். பெரியார் செஞ்ச வேலையை நீங்க கிரவுண்ட்ல போய் பண்ண முடியாது.
ஆனா நீங்க நாங்க பெரியார நாங்க தான் கைக்குள்ள வச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி இமேஜ் பில்ட் பண்ணலாம். பெரியார் சொன்னதை கூட இப்ப சொல்ல மாட்டாங்க. பெரியார்னு சொன்னாங்களே தவிர பெரியார் என்ன சொன்னார் அதை சொல்லுங்க. பெரியார் சொன்னதை என்னைக்குமே திமுகவால சொல்ல முடியாது. பெரியாரை என்னைக்குமே ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியால பெரியாரை யூஸ் பண்ண முடியாது. அதனாலதான் அந்த காலத்துல கருணாநிதி அவர்களுக்கும் திகாவுக்கும் இடையெல்லாம் ஃபிரிக்ஷன் இருந்தது காரணமே. அவர் பேசின விஷயங்களை டைரக்டா நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. சோ அப்ப திக காரங்களோட விருப்பம் என்னவா இருக்கும்? பெரியார் சொன்னதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்கன்ற ஒரு விஷயம் இருக்கும். இவங்களுக்கு எங்களால எலக்டோரல் பாலிடிக்ஸ்ல கண்டெஸ்ட் பண்றவங்க அதெல்லாம் பண்ண முடியாது. சோ ஒரு ஃபிக்ஷன் நேச்சுரலாவே இருந்துட்டு இருந்தது. அதுதான் கரெக்டான ஸ்டாண்டும் கூட. எலக்டோரல் பாலிடிக்ஸுக்கு போயிட்டு நீங்க பெரியார் அவர்கள் பேசின விஷயங்கள்லாம் நீங்க பேசுறீங்கன்னா அது மக்கள்கிட்ட எடுபடாது. அவர் ஒரு ராடிக்கல் ஐடியாஸ் கொண்ட ஒரு மனிதர். எலக்டோரல் பாலிடிக்ஸ்ல கண்டெஸ்ட் பண்ற ஒரு கட்சி ராடிக்கல் ஐடியாஸ் எல்லாம் பேச முடியாது. மக்களுக்கு பிடித்தமான விஷயங்கள் தான் பேச முடியும். சில நேரங்கள் அது பிற்போக்குத்தனமான விஷயங்களாவும் இருக்கும். ஆனா நீங்க எலெக்ஷன் ஜெயிக்கணும் அதெல்லாம் பேசிதான் ஆகணும். வேற என்ன பண்ணுவீங்க? இல்லைன்னா எலெக்ஷன்ல கண்டெஸ்ட் பண்ணாம நீங்களும் ரிஃபார்ம்ல ஈடுபடணும். ஸோ அதனால அந்த ஒரு இமேஜை பில்ட் பண்றதுக்கு பராசக்தி தேவைப்படுது, ஹிந்தி எதிர்ப்பு தேவைப்படுது. ஆனா இன்னைக்கு நமக்கு தேவை திராவிட திணிப்பு தான். நம்ம சண்டை போடணும். இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிறது திராவிட திணிப்பு தான். இன்னைக்கு ஹிந்தி திணிப்பு அன்னைக்கு நடந்தது, அதை எடுத்து சண்டை போட்டாச்சு. ஆனா இன்னைக்கு சண்டை போட வேண்டிய சண்டை திராவிட திணிப்புக்கு எதிராக சண்டை போடணும். ஆனா இவங்க பார்த்தோம்னா அந்த பழைய கதையே பேசிக்கிட்டு இருக்கிறது. பழைய கதையை பேசிட்டு இன்னைக்கு நடக்கிற விஷயங்களை சைலண்டா காலி பண்ணிடுறது. திரும்ப டிவிகே வைக்க வரும். டிவிகே தலைவர் சிபிஐ விசாரணைக்கு போயிருக்காரு. ஸோ தொடர்ச்சியா ஜனநாயகன், சிபிஐ இப்படியே ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கும்பொழுது பார்ட்டி எப்படி எலெக்ஷனுக்கு ரெடி ஆகும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. டிவிகே அப்படின்ற ஒரு பார்ட்டி எப்படி எலெக்ஷன் ரெடி ஆக போகுது? அதான் ஏற்கனவே விஜயாலையும் சரி தாவேகா கட்சியாலையும் தீவிர அரசியல் செயல்பாடுகளில் ஈடுபட முடியல. களத்துல இறங்கி போராடுவது, களத்துல இறங்கி மக்கள்கிட்ட அரசியலை கொண்டு போறது, இதெல்லாம் அவங்களால பண்ண முடியல. ஈவன் ப்ராப்பரான பொலிட்டிக்ஸ் கூட அவங்களால கையில் எடுக்க முடியல. ஸோ அவங்களால என்ன செய்ய முடியும்னு பார்த்தா ஸ்டார்டிங்லேயே ரொம்ப கம்மியான ஆப்ஷன்ஸ் தான் அவங்க கையில இருந்தது. டிவிக்கு கையில் இருந்த ஆயுதங்கள்னு பார்த்தோம்னா ரோட் ஷோ நடத்தலாம், பெரிய மேடைகள் போட்டு பெரிய கூட்டங்கள் நடத்தலாம். பெரிய மேடைகள் போட்டு கூட்டங்கள் நடத்துறது கஷ்டம், அதுக்கு செலவும் அதிகம், அதை ஆர்கனைஸ் பண்றதுலாம் கஷ்டம். அப்ப ரோட் ஷோ நல்ல ஒரு ஆப்ஷனா இருந்தது. ஆனா ரோட் ஷோல போய் கேம்பெயின் பண்ணும்போது சிக்கிட்டாங்க. கரூர்ல பெரிய ஒரு பிரச்சனை வருது, அது பேக் ஃபயர் ஆகுது. அதுக்கப்புறம் ரோட் ஷோவும் போக முடியாது, வெளியே வர்றதுல நிறைய சிக்கல் இருக்குன்ற சூழல் ஏற்படுது. ஸோ கரூர் சம்பவத்துக்கு அப்புறமே தாவேக்காவோட செயல்பாடு ரொம்ப சுருங்கிருச்சு. அவங்களால பெருசா வெளியே பெர்ஃபார்ம் பண்ண முடியாது அப்படின்ற அந்த பிரச்சனை அவங்களுக்கு வருது. இப்ப ஜனநாயகன் படத்தை ரிலீஸ் பண்றதுல பிரச்சனை இருக்கு. அது போக விஜய சமன் பண்றாங்க. ஸோ சிபிஐலாம் உங்களை என்கொயர் பண்றாங்கன்னா அது பெரிய மென்டல் ப்ரெஷர் தான். அது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு சிக்கல் தான். நீங்க பெரிய ஸ்டாரா இருப்பீங்க, பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள் ப்ரொடியூசர்லாம் அவங்க கையை கட்டி இப்படி நிற்பாங்க, இங்க உட்கார வச்சு உங்களுக்கு கிரில் பண்ணுவாங்க, டஃப்பா பிடிச்சி 4 பக்கம் நெருக்கி பிடிச்சி கேள்வி கேட்பாங்க. அவங்கெல்லாம் பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ்டான இன்ட்ரோகேட்டர்ஸா இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் உங்களை மென்டலி ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும். ரெண்டாவது, உங்க தலைமையில கத்தி தூங்கிட்டு இருக்கும்போது நீங்க ஃப்ரீயாகவும் செயல்பட முடியாது. இப்ப விஜய் மாதிரியான ஒரு இண்டிவிஜுவல் நிறைய ப்ரெஷரை ஃபேஸ் பண்ணிருப்பாரு. லைஃப்ல சக்சஸ்ஃபுல்லா இருக்காருன்னா நிறைய ப்ரெஷரை ஃபேஸ் பண்ணிருப்பாங்க. கண்டிப்பா ஏகப்பட்ட ப்ரெஷரை ஃபேஸ் பண்ணி அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி தான் இடத்துக்கு அவர் வந்திருப்பாரு. பட் இருந்தாலும் இது டிஃப்ரெண்டான ப்ரெஷர், பொலிட்டிக்கல் ப்ரெஷர். இது ஒரு சைட்ல பிஜேபி உங்களோட செயல்பாடுகள்ல திருப்திகரமா இல்லை, இன்னொரு சைட்ல இங்க பெரிய சிக்கல்லையும் மாட்டிருக்கீங்க. ஸோ இப்போ சிபிஐ விசாரணை போய்கிட்டு இருக்கு. இதெல்லாம் சாதாரண விஷயமே கிடையாது. ஸோ இந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் இருக்கு, அவரால் செயல்பட முடியாது. உங்க கட்சிக்காரங்களை சமன் பண்றாங்க, விசாரிக்கிறாங்க. ஸோ அதனால நேச்சுரலா கட்சியோட செயல்பாடு இங்க அடி வாங்குது. உங்களுக்கு ஏற்கனவே நீங்க ஒரு ப்ராப்பர் கட்சியா செயல்படல, சில விஷயங்கள்லாம் செய்யறீங்க, அந்த சில விஷயங்களும் இப்ப நீங்க செய்ய முடியாது. ரோட் ஷோலாம் நடத்த முடியாதுன்ற சூழல் இருக்கு. இப்ப நீங்க நடத்தணும்னா பெரிய பெரிய ஈவெண்ட்ஸ் தான் நடத்தணும். அது நடத்துறதுல நிறைய லிமிடேஷன் இருக்கு. ஒரு ரோட் ஷோனா காலையில இருந்து நைட் வரைக்கும் நீங்க ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணுவீங்க. இப்ப அதெல்லாம் கிரியேட் பண்ண முடியாது. ஸோ டிவிக்கு கையில் இருக்கக்கூடிய அந்த ஆயுதங்கள், ஆப்ஷன்ஸ் பார்த்தோம்னா கம்மியாகிக்கிட்டே இருக்கு. நிறைய விஷயங்கள் பண்ண முடியாதுன்ற இடத்துக்கு அவங்க தள்ளப்படுறாங்க. அதை மீறி நான் சில விஷயங்கள் பண்ணுவேன் விஜய் களத்துல இறங்கினார்னா இன்னும் நிறைய பிரச்சனைகள் கிரியேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப ரோட் ஷோவே பார்த்தோம்னா விஜய் கையில் எடுத்திருக்க கூடாது. ரோட் ஷோ பண்ற ஃபெசிலிட்டி கிடையாது, அதை கையில் எடுத்துக்க கூடாது. ஆனால் நீங்க லிமிட்டை கிராஸ் பண்ணி போறீங்க. சரி, கிராஸ் பண்ணி போயிட்டீங்க, 2 தடவை போறீங்க, பிரச்சனை வருது, அங்கேயே நீங்க ஸ்டாப் பண்ணிருக்கணும். பட் அதை தாண்டி நீங்க செய்யக்கூடாத விஷயத்தை இன்னும் அக்ரெசிவா பண்றீங்க, கூட்டத்தெல்லாம் காட்டணும்னு முயற்சி பண்றீங்க. பண்ணும்போது பேக் ஃபயர் ஆகுது.
அதே மாதிரிதான் இப்ப உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கம்மியா இருக்குன்றதுக்காக சரி அப்ப புதுசா வேற ஏதாவது பண்ணுவோம், நம்ம ஒரு போராட்டத்தை களத்துல நடத்துவோம் அப்படின்னு நடத்தினா அதுவும் பேக் ஃபயர் தான். ஏன்னா உங்க கட்சி தொண்டர்கள் அதுக்கு ட்ரெயின் ஆனவங்க கிடையாது. நீங்க களத்துல அவங்களை கூப்பிட்டீங்கன்னா வேற ஏதாவது பிரச்சனையை புதுசா இழுத்து விடுவாங்க. அவங்க வந்தாங்கன்னா உங்க ஃபேஸை பார்க்க வருவாங்க, உங்களை தொட்டு பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்க, ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் அதெல்லாம் டச் பண்ணல இது வரைக்கும். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, அவங்களுக்கு ஏற்கனவே கையில ஆப்ஷன்ஸ் கம்மி, அந்த ஆப்ஷன்ஸ் இப்போ இன்னும் ரொம்ப கம்மியாயிருச்சு. படம் ரிலீஸ் பண்றது பிரச்சனை இருக்கு, அவரை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க, பொலிட்டிக்கல் ப்ரெஷரும் இருக்கு, ரோட் ஷோவும் பண்ண முடியாது. அப்ப அவர்கிட்ட இருக்கிற ஆப்ஷன்ஸ் பார்த்தோம்னா ரொம்ப கம்மியாகிக்கிட்டே இருக்கு. இதை தாண்டி கையில ஆப்ஷன்ஸ் கம்மியா இருக்கே, புதுசா வேற வழியை கிரியேட் பண்ணலாம்னு போனாங்கன்னா அதுவும் அவங்களுக்கு சிக்கல் தான் கிரியேட் பண்ணும். நார்மல் கட்சி மாதிரி நம்மளும் பிஹேவ் பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு அவங்க யோசிச்சாங்கன்னா அதுவும் பேக் ஃபயர் தான் ஆகும். ஸோ அதனால டஃப்பான ஒரு ஸ்பாட் தான். விஜய் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலாம்னா திமுகவுக்கும் சிக்கல் தான். திமுகவுக்கு பெரிய ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு. அது மீடியா அதை பத்தி பேச மாட்டாங்க, ஆனா களத்துல கண்டிப்பா ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு. ஸோ விஜய் அந்த ஓட்ஸ் எல்லாம் உடைக்கணும். ஆன்டி இன்கம்பன்சி ஓட்ஸ் அப்படியே இந்த பக்கம் திருப்பி வாங்கணும். கோபமா இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸோட ஓட்ஸ் அதிமுகவுக்கு போகக்கூடாது, இந்த பக்கம் வரணும். அதை அவர் செஞ்சாதான் திமுகனால கம்ஃபர்டபுளா ஜெயிக்க முடியும். ஸோ அதனால விஜய்க்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த சிக்கலானது வெறுமனே டிவிகேவுக்கான சிக்கல் மட்டும் கிடையாது, அது திமுகவுக்கும் சிக்கல் தான். விஜய் வலுவா இருக்கும் பொழுது திமுக ஜெயிக்கும். விஜய் எவ்வளவுக்கு எவ்வளவு நல்லா ஓட்ஸ் வாங்குறாரோ அவ்வளவுக்கு அவ்வளவு திமுகவுக்கு நல்லது. அதிமுகவுக்கு டேஞ்சர் தான். விஜயால பாதிக்கப்படுறது அதிமுக தான். அது அவங்களால பேசவும் முடியாது. இப்ப பாஜகவே டைரக்டா விஜய எதிர்த்து அரசியல் பண்ணாங்கன்னு வச்சுக்கோமே, அது பேக் ஃபயர் ஆகும். இப்போ விசிக தலைவர் திருமா அவர்கள் ரீசெண்டா ஒரு மேடையில பேசினாரு. அப்போ சொல்லும் பொழுது, நான் உங்களை ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கேன், உங்க தொண்டர்கிட்ட சொல்றாரு, நான் உங்களை ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கேன், நீங்களாம் அரசியல்ல PhD, ஆனா நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, நேத்து பால்வாடி நடிகர் கூட ஓடிக்கிட்டு இருக்கீங்க. அவரு அரசியலே கிடையாது, அவருக்கு அரசியலும் தெரியாது அவருக்கு. நீங்க இவ்வளவு நாள் அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க, இவ்வளவு அரசியல் உங்களுக்கு கத்துக் கொடுத்துருக்கேன், நீங்க என்னன்னா அவருக்கு முன்னாடி போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்கள் கிட்ட அவர் சொல்றாரு. அப்போ திமுக கூட்டணி கட்சிகளுக்கு இது ஒரு பிரச்சனை தானே. இப்போ காங்கிரஸ்னுடைய அந்த மைனாரிட்டி வாக்குகள் கொஞ்சம் கிறிஸ்டின் ஓட்டுலாம் டிவிகேக்கு போற வாய்ப்பு இருக்கு. அப்புறம் விசிகாவுடைய தலித் வாக்குகள், அந்த வாக்குகள் அங்க போக வாய்ப்பு இருக்கு. அவரே மேடையில சொல்றாரு, நீங்க தேவையில்லாம அங்க ஓடிட்டு இருக்கீங்க அப்படின்னு அவரே சொல்றாரு. டைரக்டா திமுகவுக்கு பிரச்சனை இல்லைனாலும் திமுகவை சுத்தி இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு டிவிகேவால பிரச்சனை தானே. இப்ப யாருக்கு பிரச்சனையோ அவங்க தான் பேசுவாங்க. திமுக விஜயை பத்தி பேசவும் இல்லை, நான் சொல்றது கூட்டணி கொண்டு வரதுக்கெல்லாம் பேசவே இல்லை. அதிமுக தான் அந்த முயற்சிகள்லாம் எடுத்தாங்க. ஏன்னா விஜயால பிரச்சனை அதிமுகவுக்கு தான், அதனாலதான் விஜய உள்ள தூக்கி போடணும்னு அவங்க முயற்சி பண்ணாங்க. திமுக ஏன் அந்த முயற்சியை பண்ணல? இருக்கிற எல்லா கட்சியோடையும் பேச்சுவார்த்தை நடத்துறாங்க, எல்லாம் பண்றாங்க. அவங்களுக்கு தெரியும் விஜயால நமக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. சோ விஜய் எதிர்த்து அரசியல் பண்றது அவங்களுக்கு நல்லது. சோ இப்ப திருமா பேசுறாருன்னா திருமாவுக்கு பிரச்சனை, அதனால அவர் பேசுறாரு. அப்ப திருமாவுக்கு பிரச்சனைனா கூட்டணி தான். திருமாவுக்கு எவ்வளவு பெர்சன்ட் ஓட்ஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு 4-5 இருக்குமா? 4-5 எப்ப 4-5 வாங்கினாங்க அவங்க? சரி, ஒரு 3 வச்சுங்க. ஒரு 1.5 அவ்வளவுதானே வாங்கியிருக்காங்க அவங்க. 2 MP வச்சிருக்காங்க, ஒரு 4 MLA. ஓட் பர்சன்டேஜ்னு பார்த்தா எனக்கு தெரிஞ்சு 2க்கு கீழே தான் அவங்களுக்கு இல்லையா? ஓகே, சரி, சப்ஜெக்ட் டு கரெக்ஷன் வச்சுப்போம், 3 வச்சுப்போம். சரி, அந்த 3ல நீங்க விஜயால எவ்வளவு இழக்க போறீங்க? சோ இப்ப திரும்ப இழக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இழப்பு அதிமுகவுக்கும் அதே இழப்பு இருக்கும். வன்னியர் ஓட்ஸ் உடையும், அதிமுக இருக்கக்கூடிய ஷெட்யூல் காஸ்ட் ஓட்ஸும் உடையும். ஏன்னா ஒரு நடிகர் வராருன்னா யூஸ்வலா மேல இருக்கக்கூடிய 40% ஓட்ஸ் இருக்குல்ல, அப்பர் காஸ்டா இருக்கலாம், பிசிஸா இருக்கலாம், அவங்களோட ஓட்ஸ் பெருசா ஷிஃப்ட் ஆகாது. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அரசு இந்த கட்சிகள்லாம் எனக்கு தான் வேலை பார்க்கணும்னு தெரியும். சோ அந்த திராவிட கட்சிகள் மூலம் வரக்கூடிய லாபத்தை அவங்க தான் சம்பாதிச்சுட்டு இருப்பாங்க, அறுவடை பண்ணிட்டு இருப்பாங்க. சோ அவங்க நடிகர் முன்னாடி போக மாட்டாங்க. ஏன்னா அதிகாரமே அவங்க கையில தான் இருக்கு. அதிகாரம் யாரு கையில இல்லையோ அவங்க தான் ஒவ்வொரு எலெக்ஷனுக்கும் ஓட் மாத்தி போட்டே இருப்பாங்க. ஏன்னா இப்பவும் பெருசா அதிகாரத்தை என்ஜாய் பண்ண மாட்டாங்க. சோ புதுசா ஒரு கட்சிக்கு போய் ஓட்டு போடுறதால அவங்களுக்கு போய் இழப்பும் இருக்கு. நான் எல்லாரும் போடுவாங்கன்னு சொல்ல, ஒரு சின்ன செக்ஷன் பார்த்தோம்னா அங்க ஷிஃப்ட் ஆகிட்டே இருக்கும். இந்த பிரச்சனை டிஎம்கே அலைன்ஸ் மட்டும் கிடையாது, இந்த பிரச்சனை ஏடிஎம்கே அலைன்ஸுக்கும் இருக்கும். ஓகே, அதிகாரம் டிஎம்கேவுக்கும் பிரச்சனை தானே, அது பிரச்சனை தான். இந்த பிரச்சனை தான். ஆனா பிரச்சனை எங்கன்னா, இப்ப விஜயோட ஃபேன்ஸ்னு கொஞ்சம் பேர் எல்லா கட்சியிலுமே இருப்பாங்க. தமிழ்நாட்டில் கூடிய எல்லா கட்சியிலும் விஜயோட ஃபேன்ஸ் இருப்பாங்க. ஆனா அதை தாண்டி விஜயோட அரசியலுக்கும் வேல்யூ இருக்குல்ல. எல்லா கட்சிக்கும் ஒரு 2% டேமேஜ் விஜய் ஏற்படுத்தாருன்னு வச்சுப்போம். சரி, அதை தாண்டி விஜயோட அரசியல் ஒரு டேமேஜ் ஏற்படுத்தும்ல. திமுக எதிர்ப்பு அரசியல், அது யாரை டேமேஜ் பண்ணும்? அதுதான் இங்க முக்கியமான கேள்வி. சோ பேஸ் லைன் ஒரு 2% டேமேஜ் எல்லா கட்சிக்கும். அதை தாண்டி விஜயோட அரசியல் திமுக எதிர்ப்பாளர்கள் இந்த பக்கத்து இருக்கும். விஜயோட அரசியல் ஸ்பெசிபிக்கா அதிமுகவுக்கு டேமேஜ் ஏற்படுத்தும்.
அதுதான் இங்க சிக்கல். மைனாரிட்டி ஓட்ஸ்லாம் ஒன்றும் போகாது விஜய்க்கு. கிறிஸ்டின் ஓட்ஸ், கிறிஸ்டியன்ஸே தான் ஓட்டு போட போறாங்க, அதெல்லாம் ஓட்டு போட மாட்டாங்க. ஜோசப் விஜய்னா அப்ப கேப்ரியல் தேவதாஸ் கூட தான் இங்க இருக்காரு. ஏகப்பட்ட கிறிஸ்டின் நேம்ஸ் இருக்குங்க. ஓகே, வெறும் கிறிஸ்டின் நேம்ஸ் மட்டுமே ஓட்டு போடணும்னா அது எப்படி சாத்தியமாகும்? அதை தாண்டி அவங்களுக்கு திமுக ஓட்டு போடுறது ஒரே காரணம் தான், ஒன்னும் பெருசா ஒன்றும் கொடுக்கல. முஸ்லிம்ஸுக்கும் ஒன்றும் பெருசா கொடுக்கல, கிறிஸ்டியன்ஸுக்கும் ஒன்றும் திமுக பெருசா செஞ்சிடல. அதெல்லாம் தாண்டி பாஜகவை நம்ம வீழ்த்தணும் அப்படின்ற ஒரு இடத்துல இருந்து மட்டும்தான் அவங்க ஓட் போடுறாங்க. இது கரெக்டா தப்பான்றது செகண்டரி. ஆனா அவங்கள பொறுத்தளவுல பாஜகவை வரவிடக்கூடாது. பாஜகவை வரவிடக்கூடாதுன்னா காங்கிரஸ் பார்ட்டி திமுகவுக்கு நம்ம ஓட் போடணும், அவ்வளவுதான். இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பாத்தீங்கன்னா அவங்க எதுக்கு விஜய்க்கு ஓட் போடணும்? விஜய்க்கு ஓட் போட்டா அது ஓட்டை வேஸ்ட் பண்றதுதான் சமம், எப்படியும் ஜெயிக்க மாட்டாரு. பிளஸ் பாஜகவை வரவிடாம பண்றதுல விஜய்க்கு எந்த ரோலுமே கிடையாது. ஸோ அப்போ அவங்க ஓட்ஸ் இங்க போய் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. சின்ன பசங்க கொஞ்சம் பேர் போடலாம். நான் சொன்ன மாதிரி எல்லா செக்ஷன்லயும் ஒரு 2% ஓட்டை விஜய் உடைப்பாரு. விஜய் ஃபேன்ஸ் எல்லா இடத்துலயும் இருப்பாங்க, கிறிஸ்டியன்ஸ்கிட்டையும் இருப்பாங்க, முஸ்லிம்ஸ்கிட்டையும் இருப்பாங்க, ஹிந்துஸ்டையும் இருப்பாங்க. எல்லா கேஸ்ட்லயும் விஜயோட ஓட்ஸ் கொஞ்சம் 2% இருக்கும். அதே மாதிரி எல்லா கட்சிகளுக்குள்ளயும் கொஞ்சம் இருக்கும். அதை தாண்டி விஜய்க்குன்னு ஒரு அரசியல் இருக்கு. அந்த அரசியல் ஸ்பெசிபிக்கா ஏடிஎம்கே தான் டேமேஜ் பண்ணுது. அங்கதான் சிக்கல் அவங்களுக்கு. ஓகே, வெயிட் பண்ணி பார்க்கலாம். நிறைய விஷயங்களை மூடு பகிர்ந்து கட்டிக்க. நன்றி.